புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் காற்றாடி திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது. விழாவில் பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பல வடிவங்களில் காற்றாடியை பறக்கவிட்டனர். மீன் வகைகள், பாம்பு விலங்குகள், மிக்கி மவுஸ், ஆக்டோபஸ் என 100க்கும் மேற்பட்ட வகைகளில் காற்றாடிகள் வானத்தை அலங்கரித்தன. காற்றாடி திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என டூரிஸ்டுகள் கோரிக்கை விடுத்தனர்.
ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாண்டிச்சேரியில இங்க ஈடன் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ ஈடன் பீச்ங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ளூ ஃபிளாக் பீச், அதாவது தூய்மையான பீச்ல வந்துட்டு நிறைய இங்க வந்துட்டு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு இந்த கைட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமா ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கும். ஸோ இங்க விதவிதமான கைட்ஸ் நல்ல ஒரு சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நல்ல ஒரு அட்ராக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்துட்டு டூரிசம் பிளேஸ் தான். ஸோ பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நம்ம நிறைய டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் ப்ரமோட் பண்ணும்போது பாண்டிச்சேரி அரசுக்கும் நல்ல வருவாய் இருக்கும், மக்களுக்கும் வந்துட்டு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு புதுச்சேரி அரசு சார்பாக இன்னும் நிறைய. இதுதான் பாண்டியில இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது இல்லாம சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறோம். அத கிரவுட் வைஸ் பார்த்தாலுமே கொஞ்சம் மத்த இது பார்க்கும் போது இப்ப கொஞ்சம் ஹெவியா எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. மத்தபடி ஓகே தான். பார்க்கிங் தான் வந்து அது ரொம்ப டிஸ்டன்ஸ். ஏன்னா கார்ல டூ வீலர்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அது இல்லாம கார்ல வர்றதுனால டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இருந்து இங்க பசங்களுக்கு மோஸ்டா இதுக்கெல்லாம் வந்து பசங்க தானே வராங்க. அதனால அவங்களுக்கு வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்களும் டயர்ட் ஆயிடுவாங்க. இங்க வந்து என்ஜாய் பண்றது அது மட்டும் தான் ஒரு டிஃபிகல்ட்டி. ஆனா அதுக்கும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வேன் வச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே எங்களுக்குமே தெரியல. நாங்க சும்மா நடந்து வந்துட்டு இருந்தோம். அவங்களே மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி இருக்குன்ட்டு. முக்கால்வாசி பேருக்கு தெரியாம அவங்களே നടന്നും വരാங்க. അത് அவங்க മുன்னாடி ഇന്റിമേറ്റ് பண்ணியிருந்தா അത് கொஞ்சம் യൂസ്ഫുള്ളാ இருந்திருக்கும். അപ്പൊ ആദ്യമായിട്ട് ഇങ്ങനത്തെ ഒരു എക്സ്പീരിയൻസ് കിട്ടുന്ന കൈറ്റ് ഫെസ്റ്റിവൽ ആദ്യമായിട്ടാണ് കാണുന്നത്. അപ്പൊ ഇവിടെ വന്നപ്പോ കുറെ ഡിഫറെന്റ് ടൈപ്സ് ഓഫ് കൈറ്റ് കണ്ടു. ടോം ആൻഡ് ജെറി കാർട്ടൂൺ ക്യാരക്ടേഴ്സ് ആകുമ്പോൾ കുറച്ചുകൂടെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ട് ഫീൽ ചെയ്തു, കുറച്ചും കൂടെ കണക്ട് ചെയ്യാൻ ഫീൽ ചെയ്തു. പിന്നെ ഈ സംഭവമൊക്കെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. നമ്മളുടെ കേരളത്തിൽ ഇങ്ങനത്തെ സംഭവം ഒന്നും ഇല്ലായിരുന്നു. അപ്പൊ ഇത് ആദ്യമായിട്ട് പോണ്ടിയിൽ വന്നപ്പോൾ ഇതൊക്കെ കാണുന്നത്. അപ്പൊ നല്ലൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ഇത് ഇനിയും കൊണ്ടുപോകാൻ പറ്റിയിരുന്നെങ്കിൽ കൊള്ളായിരുന്നു. എല്ലാ വർഷവും ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ I hope more tourists will come for this.